அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் விரும்புகிற ஒரு ஆணையோ பெண்ணையோ, அதாவது உங்களுடைய கணவனோ மனைவியோ காதலனோ காதலியோ, இல்லை நீங்கள் ஒன் சைடாக லவ் பண்ணுறீங்க, அவங்கள கல்யாணம் பண்ண போகிறீங்க அப்படின்னா அவங்கள நிரந்தரமாக வசியம் செய்யக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த வசிய மந்திரத்தை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா எல்லாரும் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, நம்ம விரும்புகிறவங்க நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கணும், நம்மளோட சொல் பேச்சு கேட்கணும், காலம் முழுக்க நமக்கு உண்மையாக இருக்கணும், தவறான பாதையில் போயிடக்கூடாது, இந்த மாதிரி தான் எல்லாருடைய எண்ணமும் இருக்கும். ஆனால் இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மனிதரும் ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் தவறாக போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. மனைவியை நம்பி வீட்டில் விட்டுட்டு வேலைக்கு போகிற கணவன்மார்களும் சரி, கணவனை நம்பி வேலைக்கு அனுப்புகிற மனைவிமார்களும் சரி, அந்த நம்பிக்கையை வச்சு தான் உங்களை அனுப்புகிறாங்க. ஸோ அந்த மாதிரி நம்பிக்கை வச்சு ஒரு சில விஷயங்கள் நம்ம செய்யும்போது அந்த நம்பிக்கையை உடைக்கிற விதமாக, அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி எங்கள் ஹஸ்பண்ட் இன்னொருத்தரோட தொடர்பில் இருக்காங்க, என் மனைவி இந்த மாதிரி இருக்காங்க, அந்த மாதிரி நிறைய பேர் எனக்கு சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கொடுக்குற அன்பை அவங்க புரிஞ்சுக்காதது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அவங்களோட மனசை கலைக்கிறதுக்குன்னே நிறைய பேர் வருவாங்க. அதனால தான் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் நடக்குது. இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை நீங்கள் பயன்படுத்தும் போது காலம் முழுக்க, அதாவது நிரந்தரமாக உங்களுக்கு வசியமாகி எந்த ஒரு தவறான பாதையிலும் அவங்க போகவே மாட்டாங்க. இந்த மந்திரத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றதான் சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற மந்திரத்தை பாருங்கள். ஓம் நமோ மாயமோகினி அடியும் முடியும் பொத்தி கொண்டு காமமுருகி தன்னை மறந்து எனக்கு வசியமாக சிவா. இதான் மந்திரம். பொதுவாக பார்த்தீங்கன்னா நான் கொடுக்குற மந்திரங்களில் டேஷ் இருக்கும், அவங்களோட பேரை சேர்த்து படிக்க சொல்வேன். இந்த மந்திரத்துக்கு பேரை சேர்க்க தேவையில்லை. ஏன்னா இந்த மந்திர ஜபம் பண்ணுற முறை எப்படின்றத சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. இந்த மந்திரம் நைட்டு 10 மணிக்கு மேலே தான் சொல்லணும். கையில் கொஞ்சம் மல்லிப்பூ கண்டிப்பாக இருக்கணும். கிழக்கு நோக்கி உட்காந்து தான் சொல்லணும். நீங்கள் அமைதியான ஒரு இடத்துல உட்காந்துக்கலாம், இல்லை படுத்துக்கலாம். ஆனால் கையில் கொஞ்சம் மல்லிப்பூ வச்சுக்கோங்க. கண்ணை மூடிட்டு நீங்கள் யாரை விரும்புகிறீங்களோ, உங்களோட கணவனோ மனைவியோ காதலனோ அவங்களோட உருவத்தை உங்கள் புருவ மத்தியில் கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்த பிறகு இந்த மந்திரத்தை அவங்கள பார்த்த மாதிரியே நீங்கள் சொல்லணும். ஒரு நாளைக்கு 108 முறை சொன்னீங்கன்னா போதும். ஒரு சில நாள்லேயே பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட அபாரமான சேஞ்சஸ் உங்களுக்கு தெரியும். அவங்களாவே வாண்டடாக உங்ககிட்ட அன்பாக இருப்பாங்க, பாசமாக இருப்பாங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் பார்த்து செய்வாங்க. உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் கூட அவங்க செய்யவே மாட்டாங்க. உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும், என்னடா இது இத்தனை நாள் இப்படி இருந்தவங்க திடீர்னு இப்படி சேஞ்ச் ஆகிருக்காங்களேன்னு. அந்தளவுக்கு செய்யக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் தான் இந்த மந்திரம். நிறைய பேர் நினைப்பாங்க இதை தவறான நோக்கத்துக்கு பயன்படுத்தலான்ட்டு. அப்படி பண்ணால் வேலை செய்யாது. ஏன்னா இதுக்கு குரு சாபம் உண்டு. ஸோ நல்ல விஷயங்களுக்கு மட்டும் பயன்படுத்திக்கங்க. காதலி பிரச்சனை, இல்லை ஒன் சைடு லவ் பண்ணுறீங்க, கல்யாணம் பண்ண போகிறீங்க அப்படின்னா நல்ல நோக்கத்தோடு இந்த மந்திரங்கள் நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுக்கு அது நல்ல பலனை தரும். இதுக்கு பயன்படாது. உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை இருக்குது, உங்களுக்கு சொல்யூஷன் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நன்றி. 48 நாள் பூஜையில் வைத்து உருவேற்றப்பட்ட 5000 ரூபாய் மதிப்புள்ள சர்வலோக வசிய தாயத்து வெறும் 999 ரூபாய்க்கு கிடைக்கும். இந்த தாயத்து வேணும்னா ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்க.